சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 32ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி மாலை 5 மணி வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 4:56 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. அதிகாலை 4:56 வரை, அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த சிம்ம ரவி சங்கிரமண அப்படின்னு சொல்லுவா. அதாவது இன்றைய தினம் ஆடி அறுதிங்கிறதையும் கொடுத்திருப்பா. ஆடி மாதத்தினுடைய இறுதி நாளாக இருந்தாலும் இன்றைய தினமே அந்த சூரியனானவர் நம்முடைய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ளாக நுழைந்து விடுகிறார். ஆக அந்த நுழைவதற்கு முன்னதாக அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் கணக்கு பண்ணியிருப்பார். மாத பிறப்பு என்பதை நாளைய தினம் கொடுத்திருந்தாலும் அந்த மாத பிறப்பிற்கான தர்ப்பணங்களை முன்னோர் வழிபாட்டினை அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே செய்ய வேண்டிய அந்த முன்னோர் வழிபாட்டினை இன்றைய தினமே செய்துவிட வேண்டியது. அதைத்தான் பஞ்சாங்கத்திலே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ற பெயரிலே கொடுத்திருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருத யுகாந்தம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அந்த கிருத யுகத்தினுடைய அந்த நாளாக இறுதி நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. ஆடி அறுதி அப்படிங்கிறத கொடுத்திருக்க. ஆடி அறுதின்னு சொன்னா ஆடி மாதத்தினுடைய இறுதி நாள் இந்த நாளுங்கிற மாதிரி. இது போக இன்றைய தினம் குறிப்பாக நேற்றைய தினம் நாக சதுர்த்திங்கிறத கொடுத்திருந்தா இல்லையா, அதனை தொடர்ந்து இன்றைய தினம் கருட பஞ்சமியாகவும் நாக பஞ்சமியாகவும் அந்த விரதத்தினை இன்றைய தினம் மேற்கொள்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது மிகச் சரியாக காலை 6 மணி அளவிற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:25 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:33 முதல் 9:06 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:39 முதல் மதியம் 12:12 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:46 முதல் 3:19 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, நாளைய தினம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி, இன்றைக்கே மாத பிறப்பு என்பது மாலை பொழுதிலே நிகழ்ந்து விடுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனால்தான் இன்றைக்கு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் கொடுத்திருக்காங்கிறத பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஸ்திர மாதங்கள்னு சொல்லுவா. ஸ்திர மாதங்கள்னு சொல்லிட்டு ஆகா மாவை அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஆவணி, கார்த்திகை, மாசி, வைகாசி என்கின்ற இந்த 4 மாதங்கள் தான் ஸ்திர மாதங்கள். அதிலே முதன்மையானதாக இந்த ஆவணி மாதம் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்திலே முதல்ல இந்த வைகாசிங்கிறது வந்துட்டா கூட முதன்மை அப்படின்னு சொன்னா எதற்காக இதை முதன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாத பிறப்பு அப்படின்னு வரும்பொழுதே மாதங்கள், தமிழ் மாதங்கள் எதை வச்சு பிரிக்கிறோம்? சூரியன் எந்த ராசியிலே சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையில் தான் அந்த மாதங்கள் என்பது தீர்மானிக்கப்படுகிறது அல்லவா. உதாரணத்திற்கு சித்திர மாசம் சொன்ன சூரியனானவர் மேஷ ராசியிலே சஞ்சரிப்பார். இப்படி அது சரமாசம்னு பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்திர மாசம் சொல்லி பார்த்தோம்னா வைகாசி மாசம். வைகாசி மாசம் முழுக்க சூரியன் ரிஷபராசியிலே சஞ்சரித்திருப்பார். இப்படி வரும்போது இந்த ஸ்திர மாதங்களிலே
ஆவணி மாதத்திலே சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது ஆவணி மாசம் சொன்னா சிம்ம ராசியிலே தான் சூரியன் சஞ்சரிக்கின்ற அந்த ஒரு மாத காலத்திற்கு ஆவணி மாசம்னு பேர், சிம்ம மாசம்னு பேரு. இந்த மாதத்திலே சூரியனானவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பார். அதனால்தான் ஸ்திர மாதங்களிலேயே முதன்மையான மாதம் என்று சொல்லி இந்த ஆவணி மாதத்தினை கொண்டாடுகிறார்கள். ஆவணி மாதம் முழுக்கவே சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்தோடு சஞ்சரித்து கொண்டிருப்பார். இப்ப இதுல பார்த்தோம்னா, இந்த ஆவணி மாதத்திலேயே பார்த்தோம்னா நம்ம கோகுலாஷ்டமி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம், விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம், வாமன ஜெயந்தி அப்படிங்கிறத பார்க்கலாம், ஹயக்ரீவ ஜெயந்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு ஏன் இத்தனை மகத்துவம் அப்படிங்கிறதே நம்ம ஜோதிடவியல் ரீதியாகவும் ஆராய்ச்சி பண்ணலாம். இதுல பார்த்தோம்னா முதல்ல நம்ம கோகுலாஷ்டமி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா, அதை எடுத்து பார்ப்போம். வட்டம் கழிஞ்ச 8ஆம் நாள் கிருஷ்ணம் பிறப்புன்னு சொல்லியிருப்பா. வட்டம் கழிஞ்ச 8ஆம் நாள் கிருஷ்ணம் பிறப்புனா என்ன அர்த்தம்? ஆவணி அவிட்டம் கழிந்த 8வது நாள் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. அதாவது தேய்பிரையிலே வரக்கூடிய அஷ்டமி திதி நாள் என்று அந்த கிருஷ்ணனினுடைய பிறப்பு என்பது நடந்திருக்கும். அந்த கிருஷ்ணர் என்ன நட்சத்திரத்திலே பிறந்திருப்பார் சொல்லி பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பார். அந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது ரிஷபராசிக்குள்ளாக வரும். சந்திரனானவர் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய நாள். சந்திரனானவர் உச்சபலத்தோடு தன்னுடைய நட்சத்திரமாகிய தன்னுடைய ஆதிக்கத்தை பெற்று அந்த ரோகிணி நட்சத்திர காலிலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே சூரியனும் ஆட்சி பலத்தோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த நேரம் பார்த்து அந்த கிருஷ்ணனினுடைய பிறப்பு என்பது நடந்திருக்கும். அதான் அந்த கோகுலாஷ்டமியாக கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி கொண்டிருப்போம். அதனை தொடர்ந்து அதே மாதிரி பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம், ஓணம் பண்டிகைங்கிறத கொண்டாடுவோம் தெரியுமா? ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அந்த திருவோண நட்சத்திர நாள் அன்றைக்குத்தான் ஓணம் பண்டிகையை விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஓணம் பண்டிகைனால நமக்கு தெரியுமே, மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய அந்த மக்களை பார்ப்பதற்காக வரிக்கூடிய நாள். அதனால அவங்க வீட்டு வாசல்லாம் ரொம்ப நல்லா அத்தைப்பூக்கோல் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலா வச்சுட்டு இருப்பா. ஓணம் பண்டிகை நாள் இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு அந்த வாமனனுடைய நினைவு என்பது வந்துவிடும் அல்லவா? வாமனர் என்ன பண்றார்? வாமன் அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவானவர் ஒரு குழந்தையாக வாமனராக அவர் வரார். ஒரு குட்டியா ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு பாலகனாக வரார். ஒரு குடை எடுத்துட்டு வரார். வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி மண்களை தானமாக கேட்கிறார். 3 அடி எனக்கு மண் தானமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு அடியால் அப்புறம் சரி 3 அடி கொடுத்துட்டேன்னு சொல்லி இவரும் கொடுத்துடுறார். ஒரு அடியால் என்ன பண்றார்? இந்த பூமியை அளந்து விடுகிறார். விஸ்வரூபம் எடுத்து இன்னொரு அடியால வந்து ஆகாசத்தை அளந்துட்டு 3வது அடியை எங்கப்பா எனக்கு அப்படின்னு கேட்கும்போது இதனுடைய சிரசிலே வையுங்கள் சொல்லி அவருக்கு தலையை குனிந்து நிக்கிறார் இல்லையா? அவருடைய தலையில வச்சு அவருடைய பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த புராண கதையை நம்ம படிச்சிருப்போம். அதுல பாதாள லோகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்பி வந்த நாள் தான் இந்த ஓணம் பண்டிகை, ஏதாவது திருவோண நட்சத்திர நாள் அன்னைக்கு வரார், தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வருகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராண கதையும் படிச்சிருப்போம். இப்ப இதையும் அப்படி ஓரமா வச்சுப்போம். இது வந்து ஆவணி திருவோணம், வாமனர் அவதரித்த நாள் அப்படிங்கிற மாதிரி தனியா வச்சுப்போம். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை எடுத்துட்டோம் சொல்லி பார்த்தோம்னா பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது வரும் இல்லையா? இது பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அந்த ஹஸ்த நட்சத்திர நாளோடு இணைந்து வரும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த சாந்திரமான சம்பிரதாயம் அது கொஞ்சம் தள்ளி போறதுனால ஹஸ்தத்துக்கு மறுநாளாகிய சித்திரை நட்சத்திரத்தோடு வருகிறது. ஆனால் இந்த ஹஸ்தம் நட்சத்திரமும் இந்த சதுர்த்தி திதியும் ஒன்றாக இணையும் பொழுது பெரும்பாலும் இந்த ஆவணியிலே வரக்கூடிய ஹஸ்தத்தன்று இந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது இணைந்து வந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆக இதுல எது தொடர்பு கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3மே சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திர நாட்களும் ஆவணி மாதத்திலே வரும் பொழுது, அதாவது சூரியனானவர் ஆட்சி பலத்தோடு தன்னுடைய சொந்த வீட்டிலே சஞ்சரிக்கும் பொழுது சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர காலுக்குள் வரும் பொழுது 3 ஆண்டவனுடைய அவதாரங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று கிருஷ்ணாவதாரம், இன்னொரு வாமனர், மற்றொன்று பார்த்தோம்னா பிள்ளையார் அப்படிங்கிற விஷயம் வருது இல்லையா? இந்த 3லையுமே நம்ம குழந்தை அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஆண்டவனையே குழந்தையாக பார்க்கக்கூடிய பிள்ளை யார்? பிள்ளை, அது பிள்ளைன்னே நம்ம அங்க பிள்ளைங்கிற வார்த்தையே வந்துடுது. பிள்ளையாரையும் பிள்ளையா பார்க்கிறோம், அதே மாதிரி கிருஷ்ணரையும் சின்ன குழந்தையா பார்க்கிறோம், வாமனரையும் சின்ன குழந்தையா பார்க்கிறோம். தெரியுமா? இது ஏன் நான் இங்க சொல்ல வரேன்னு சொன்னா, சந்திரன் என்பவர் தான் அந்த அன்பு, பாசம், கருணை மற்றும் அந்த அன்னைக்குரிய அத்தனை விஷயங்களையும் தரக்கூடியவர். ஆக இந்த 3 விசேஷங்களையும் அவசியம் எல்லோரும் வீட்டிலே பின்பற்ற வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியதுங்கிறதுக்காக சொல்றோம். ஓணம் பண்டிகைனா அது கேரள மக்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை.
நம்ம வீட்லயும் நம்ம தாராளமாக ஓணம் பண்டிகையை வெகு சிறப்பான முறையிலே கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். குறிப்பாக எவர் அவருடைய இல்லத்திலே பிள்ளை வரம் வேண்டி காத்திருக்கிறார்களோ அவருடைய வீட்டிற்கு பகவானே வாமனராக நிச்சயமாக வந்து சேருவார் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சிறு குழந்தையாக கண்டிப்பாக வெகு விரைவிலே வந்து விடுவார். ஆக இந்த 3 விசேஷங்களையும் கண்டிப்பாக எல்லோருமே அவர்களுடைய வீட்டிலே சிறப்பான முறையிலே கொண்டாட வேண்டியது. அதனால இந்த ஆவணி மாதத்தை பார்த்தோம்னா ஆண்டவன் அவதரித்த ஆவணி என்ற பெயரிலேயே சொல்லுவார்கள். இதே மாதிரி நம்ம இந்த ஆவணினால ஆவணி மூலம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். மதுரையில பார்த்தோம்னா ஆவணி மூலம் உற்சவத்தை ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அந்த பிட்டுக்கு மண் சுமத்தல், பரிதனை நரியாக்குதல் அப்படிங்கிற விசேஷங்கள்லாம் பண்ணியிருப்பா. இதுல அந்த உற்சவமாகவே நடக்கும். இந்த உற்சவத்துல பார்த்தோம்னா 5வது நாள் பார்த்தோம்னா சுந்தரேஸ்வரர் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வார். அதாவது மதுரையில பார்த்தோம்னா மீனாட்சியோட ஆட்சி தான் அப்படிங்கிற நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் மீனாட்சி பார்த்தோம்னா சித்திரையிலிருந்து தான் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வார். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த ஆவணி மாதத்தோடு சரி. இந்த ஆவணி மாதத்திலிருந்து மீண்டும் சுந்தரேஸ்வரர் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. இதுல அடிப்படையில பின்னாடி ஒரு சூக்ஷ்மத்தையும் பார்த்துக்கணும். அதாவது சூரியன் உச்சபலம் பெறும் பொழுது மீனாட்சி அன்னை ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். அதே சூரியன் ஆட்சி பலம் பெறும் பொழுது சுந்தரேஸ்வரர் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். ஆக ஆண்டவன் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வது கூட சூரியனுடைய பலத்தின் அடிப்படையில். இதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இது ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா ஆவணி ஞாயிறு வழிபாடு, ஆவணி ஞாயிறுன்னு சொல்லுவார். சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது இல்லையா, அன்றைய தேதியில பார்த்தோம்னா விசேஷமான முறையிலே வேத விற்பனர்கள்லாம் அருண பாராயணம், சூரிய நமஸ்காரம்ங்கிறதெல்லாம் வச்சிருப்பா. அதுல நம்மளும் பக்கத்துல யார் யாரெல்லாம் பண்றாலோ அங்கெல்லாம் போய் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சூரியனைத்தான் ஆன்ம காரகன் என்று சொல்லுவார்கள். அந்த ஆன்ம பலத்தினை நாம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று நம்மளால இந்த வேத பாராயணம் நடக்கிற இடத்துல போக முடியலாம் கூட, நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து கூட நாம் கூட சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம்னு சொல்றேன். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு, அரசியல்ல யாரெல்லாம் மேல வரணும், ரொம்ப நல்லா முன்னேறி வரணும், எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று சூரிய வழிபாட்டினை மிகவும் விசேஷமான முறையிலே செய்ய வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.